ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று என் பிள்ளைக்கு அழகான நாளாக விடிந்துள்ளது. ஆம் தங்கமே, இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாள். நான் சொல்வதை நிராகரித்து விடாதே. இந்த பதிவை கேட்காமல் இருந்து விடாதே. சீரடியிலிருந்து உனக்காக உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன். ஒரு நிமிடம் நின்று கேளு என் தங்கமே. நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து வந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. இப்போது நீ நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறாய். வேண்டாம் தங்கமே, யாரையுமே நம்பாதே முழுவதுமாக. உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் உன் அப்பா நான் ஒருபோதும் மறப்பதில்லை. உன் சாயப்பா உனக்காகவே உன்னிடம் இப்போது அவசரமாக பேச வந்துள்ளேன். என் கண்மணியே, உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். கடைசி நிமிடத்தில் கூட என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் அதிசயம் செய்வேன். மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்று நீ ஆழப் போகிறாய். தங்கமே, ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கோ என்று. நீ கடவுளாக ஒன்றும் காட்சி அளிக்க வேண்டாம். பார்ப்பவர்கள் கண்களுக்கு மனிதராக இருந்தால் மட்டும் போதும். என் செல்வமே, திறமை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது. எனவே அடக்கத்தோடு இருந்துவிடு. புகழ் என்பது மனிதனால் கொடுக்கப்பட்டது. நன்றியோடு இருந்துவிடு. அகம்பாகமும் என்பது உனக்கு நீயே கொடுத்து கொண்டது. எச்சரிக்கையோடு இரு. உன்னிடம் அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் உன் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டுமே உன் மொத்த உருவமாக இருக்கட்டும். செல்வமே, உன் நல்ல செயலுக்கான வெகுமதிகள் உடனே வராது. ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அவ்வளவு நிலைத்திருக்கும் தங்கமே. எனவே மற்றவர்களை விட நீ பெருந்தன்மையாக ஒருவனாக இருப்பதை விட சுற்றி உள்ளவர்கள் உன்னை எண்ணும் அளவுக்கு இருந்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி தங்கமே. இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாள். உனக்கு நல்லதொரு விடியலாக விடிந்துள்ளது. உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு முறை அவர்களிடம் மறுத்துத்தான் பாரே, அடுத்த நொடியே நீ மறக்கப்பட்டு விடுவாய். தங்கமே, கலங்காதே தங்கமே. உன்னிடம் ஆறுதல் கூறிவிட்டு அடுத்தவர்களிடம் சொல்லிக்கும் சிரிக்கும் மனிதர்களை விட உன்னையே புலம்பவிடும் தனிமை எவ்வளவோ மேலென்று நினைச்சுக்கோ. செய்த தவறை குத்திக்காட்டும் குரலை விட தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டும் விரலுக்கு மதிப்பளித்து விடு தங்கமே, மதிப்பளித்து விடு. என் செல்வமே, உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து அவசரமாக உன்னிடம் பேச வந்துள்ளேன். சீரடியில் இருந்து வந்துள்ளேன். உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்துள்ளேன் தங்கமே. நான் விரும்பாமல் எவரும் உன்னை தேடி வர முடியாது. இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் மீட்டு தருவேன். உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா? நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது. அதனால் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போது யாருமே இல்லையே, எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய, எப்படி நடக்கப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க அழுது வேண்டினாய். காத்திரு, பொறுமையாக இரு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எதற்காக கலங்குகிறாய்? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கிறேன். நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதற்காகவே நான் இருக்கிறேன். மீண்டும் உனது கைகள் பொங்க போகிறது. நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன். எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டேன். படிப்படியாக நீ உயரப் போகிறாய். நானும் அதை கண்டுகளிக்கப் போகிறேன். ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் நம்பிக்கை இழந்து விடாதே தங்கமே. அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காட்டினான். ஆனால் நீயும் வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள்.
பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அதனால் அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சுமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தது. காலங்கள் மாறிவிட்டன தங்கமே. இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். உனது கையை பிடித்து தூக்கி நிறுத்த வந்துள்ளேன். என்னை வரவேற்க தயாராக இரு. சீரடியில் இருந்து என் பிள்ளைக்காக தேடி வந்துள்ளேன். கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய். திசை தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். தன்னம்பிக்கையோடு எழு தங்கமே. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடணும். நீ பயந்து ஒழியக்கூடாது. ஏன்னா நீ சாயின் பிள்ளை. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீ தேடும் அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ இப்போது புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். இனி கவலை இல்லை உனக்கு. எதற்காக பயப்படுகிறாய்? எத்தனை வேதனை, எவ்வளவு துயரங்கள், இதிலிருந்து எப்படியெல்லாம் மீண்டு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வந்து விட்டேனே. நீ என்னை வரவேற்க தயாராக இரு. சீரடியில் இருந்து யாருக்கும் அவ்வளவு சுலபமாக நான் வந்துவிட மாட்டேன். உன்னை மகிழ்விக்கவே நான் வந்துவிட்டேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன். கவலைப்படாமல் இரு. நான் சொல்வதை நீ நம்பணும் தங்கமே. பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது. யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் ஒரு சில நேரம் நடந்து கொள்கிறாய். உன்மேல் அன்பாய் இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே. அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே. அந்த நிலை உனக்கும் வரலாமே. அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தக்கூடாது. என் பிள்ளையான நீ கொஞ்சம் காத்திரு. உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும். உனக்கான நேரத்தை நான் தரப்போகிறேன். உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்து கொள்வதற்காக உனக்கு கிடைத்த வாய்ப்பு. உனக்கு பிரச்சனை வருவது துன்பத்தை அனுபவிக்க அல்ல, அனுபவத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் அதன் உண்மை தன்மையையும் நிலைப்பாட்டையும் தருகிறது. உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை சூடும் நேரத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய். இப்போது பொறுமையாக காத்திரு என்று தான் சொல்கிறேன். உன்னுடன் நிறைய நல்ல குணங்கள் இருக்கிறது. ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கிற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்து சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கிறார்கள். தங்கமே, கவலைப்படாதே தங்கமே, கவலைப்படாதே, புலம்பாதே. உன் காரியம் நிச்சயம் கைகூட போகிறது. நான் சொல்வதை நம்பு. ஷீரடியில் இருந்து என் பிள்ளைக்காக நல்ல விஷயத்தை தான் செய்ய வந்தேன். நாம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.